கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னப்பா சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்கிற மாதிரி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய கேம்பை அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிளேயர்ஸும் வருகை தந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, தல தோனி எப்போ வர போறாரு, என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஸோ இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே உடைய இளம் சிங்கங்கள், கோச் இவங்க எல்லாருமே வந்துட்டு வருகை தந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ரஷீத் அவரு பார்த்தோம்னா வந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். ஸோ பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மற்ற எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது எல்லா டீம்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முக்கியம் அப்படிங்கிறது அந்த சீனியர் பிளேயர்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பேக்கப்பாக தான் வச்சிருப்பாங்க. முதல் 3 மேட்ச் 4 மேட்ச் சொதப்புனா இவங்க இருக்கலாம்ங்கிற மாதிரி ஷேக் ரஷீத் ஒன் ஆஃப் த ஃபைன் யங்ஸ்டர். பட் இருந்தாலுமே எங்க சான்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 8-9 மேட்ச் நல்லா வரிசையாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் மேட்ச்ல இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் ராகுல் திரிபாதி இன்னும் ஏகப்பட்ட பேர் சொதப்பினாங்க அப்படின்னா ஸோ இவரு உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேனிஸ் பேடி ரீசெண்ட் டைம்ல செம்மையா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஒரு நல்ல ஒரு ஃபைன் யங்ஸ்டர். அவரும் பார்த்தோம் அப்படின்னா கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரு. இவங்க எல்லாருமே பயிற்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை தொடர்ந்து கமலேஷ் நாகர்கோட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அக்ஷன்லாம் வந்துட்டு பிக் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் யங்ஸ்டர். பட் எந்த பிளேயர்ஸ்ல இவர் சூட் ஆவாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ பிளேயிங் லெவலில் ஏதாவது குளறுபடி நடந்தது அப்படின்னா ஸோ இவர் வந்துட்டு இறக்கலாம். ஸோ எனிவே எல்லாருமே குட் ஃபீல்டர்ஸ் அப்படிங்கிறதுனால சப்பா உள்ள ஃபீல் பண்றதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ தூபே மாதிரியான ஃபீல்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆஃப்ல வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் மிடில், ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கவர், டீப் பாயிண்ட் இந்த மாதிரியான டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைன் ஃபீல்டர்ஸ் வேணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல பிளேஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா இவருடைய வருகை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கலீல் அகமது சிஎஸ்கே உடைய நியூ பால் பவுலர். அடுத்து தீபக் சகர்ங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா பால சும்மா திருப்புன்னு திருப்புவாரு. ஸோ டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே நியூ பால்ல உண்மையாலுமே வேற லெவல்ல போடக்கூடிய பவுலர். மனோஜ் ரீசெண்ட் டைம்ல பேட்டிங் செமையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய வீடியோஸ் இருக்கு, சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. பேட்டிங் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பவுலிங்கும் செமையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு சில பேர் தான் வந்துட்டு நியூ பால்ல போடக்கூடிய பவுலரா இருக்காங்க சிஎஸ்கேல. ஒரு யங்ஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கலீல் அகமது இன்னொருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நான் சொல்றேன். ஆனா இவருக்கு கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்கு. இவர் தான் போட்டாகணும். இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராங்களா இல்ல ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய டவுட். ஆனா கலீல் அகமது ரொம்ப முக்கியங்க. இனிஷியலாவே வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எம்எஸ் தோனி அவர்கள் நாளைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அவர் வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவரை தான் கைட் பண்ண போறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்க போறாரு. கலீல் அகமது ரொம்ப முக்கியம். இந்த டீம்ல சீக்கிரமாவே வந்து சேர்ந்தது. ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் முன்னாடியே வந்து சேர்ந்தது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ அதை தொடர்ந்து இவர் மாதிரியே இருக்கக்கூடிய செம்மையான பவுலர் இன்னொருத்தர் வந்திருக்காரு. யாருன்னா முகேஷ் சௌத்ரி. ஒரு காலத்துல நல்லா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. 2022 அந்த டைம்ல 23 நினைக்கிறேன். ஸோ அந்த சமயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா போட்டிருந்த ஒரு பவுலர் தான். ஸோ இஷான் கிஷன் நினைக்கிறேன். அவர் ஒரு போல்ட் எடுப்பாரு பாருங்க. இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அந்த டெலிவரி. செமையா போட்டாரு. உண்மையாலுமே வந்துட்டு நல்லா பிரைஸ் பண்ணி பேசினாங்க. ஆனா தீபக் சகர்னால இவருடைய கரியர் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அப்ப மிகப்பெரிய ஃபார்ம் அவுட்டுங்க. 2023 அப்புறம் 23லயே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான அடி வாங்கினாரு. ஸோ அப்பவும் இவருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் விளையாண்டுகிட்டே தான் இருந்தாரு. ஸோ அதனால இவருக்கு மேக்ஸிமம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இப்போ ஆக்ஷன்ல பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. ஸோ மேபி 2 ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா இவரை கூட இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். கலீல் அகமது பிளேயிங் லெவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 ரானா வச்சுட்டு எப்படியோ சாம் கரன் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் வரும். அது போக ஒருத்தர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா முகேஷ் சௌத்ரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டெத் ஓவர்ல எந்த அளவுக்கு போடுவார் அப்படின்னு தெரியல. இவரும் நியூ பால் பவுலர் தான். ஸோ கலீல் அகமது முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமது முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமது முகேஷ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளே முடிக்க முடியும். இதுவே சேப்பாக்கா இருந்தா நடுவில் 2 ஓவர் ஸ்பின்ல தள்ளுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனிவே டெத் ஓவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரி மிகப்பெரிய ஒரு பவுலரா இருப்பாருங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே யங்ஸ்டர் தாங்க வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபைனலா வந்துட்டாரு. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுடைய வரவு தான் எதிர்பார்த்தோம். ஸோ மிட் நைட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோலாம் வந்துட்டு சிஎஸ்கே வெளிவிட்டு இருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன்ஸ் அகைன் எம்எஸ் தோனிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேப்டன்சி பண்ண போறாரு. அவருடைய கைடன்ஸ் இருக்கு. இன்னும் 2 வருஷமா எவ்வளவு வருஷம் தோனி அவர்கள் பிளே பண்ண போறாரோ ஸோ அவ்வளவு தூரம் இவர் கறந்துக்கணும். அவர்கிட்ட இருக்க ஸ்கில் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் இந்த லெகசி அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஹெல்மெட் எல்லாம் கொடுத்து வரவேது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது ஒரு வீடியோ கிளிப்பா வந்துட்டு ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய நம்பிக்கை நட்சத்திரம். ஸோ சூப்பர்மேனுடைய ஒரு போஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மக்கள் எல்லாருமே அவரை டச் பண்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஸ்டில்ல வெளியிட்டு இருந்தது உண்மையாலுமே கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ருத்ராஜ் கெய்க்வாடு ஃபைனலா வந்துட்டாரு. சிஎஸ்கே உடைய
கேம்ப் ஒரு யங்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேப்டன் வந்துட்டாங்க. ஒரு நல்ல பேஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டைம்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் ரவி அஸ்வின் வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் மீதி பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ எம்எஸ் தோனி அவர்கள் இன்னைக்கு வரதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ ஐ மீன் 26 இல்லைனா 27ல ரெண்டில் ஏதோ ஒரு டேட்டில் வருவார். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணலாம், சேப்பாக்கில் எந்த மாதிரி ரோலர்ஸ் போடலாம், ஸோ ட்ராக் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.